ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக ஆராய வந்திருக்க உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசுவின் திருநாமத்தினாலே வரவேற்றுக் கொள்ள ஆசைக்கிறேன். இந்த காலாண்டிலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், 2026ஆம் ஆண்டு 2ஆம் காலாண்டில் தேவனோடு உறவிலே வளருதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த நாள் பாடம் வேதாகமத்தை ஆராய்வது எப்படி. இந்த வார பாடம் வேதாகமத்தை ஆராய்வது எப்படி என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் விசேஷமாக மனப்பாட வசனமாக ஏசாயா 55:11 கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த வாரத்தில் பாடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால்தான் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படும், நேரத்தை அதற்காக நாம் செலவு செய்வோம் என்று சொல்லி மிக தெளிவாக நமக்கு இந்த வாரம் அந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விருப்பத்தை யார் என்னில் ஏற்படுத்துகிறார், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் யார் ஏற்படுத்தியிருந்தால் பரிசுத்த ஆவியானவர். நான் வீட்டில் தனிமையாக இருக்கக்கூடிய அந்த வேலையிலும் சரி, ஒரு தலைப்பு நமக்கு ஞாபகம் வரும்போதும் சரி, இல்லை ஓய்வு நாள் பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் தியானிக்கும் போதும் சரி, என்னால் பிரசங்க குறிப்புக்காக நான் வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய வேலையிலும் சரி, நமக்கு எப்படி உண்டாகும் என்று சொன்னால், ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்யும் பொழுதுதான் அந்த ஆர்வமானது, வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமானது நமக்கு உண்டாவதை நாம் பார்க்கிறோம். இதில் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது பைபிளை எப்போ நம்ம முதல்ல பார்த்துருப்போம். ஒன்று சின்ன வயசில் நமக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லையா, யாராவது ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க பைபிளு, இல்லை வீட்டில் நமக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க. பிறந்த நாள் பரிசாக கிறிஸ்தவ குடும்பங்களில் வேதாகமத்தை பரிசளிப்பதை நாம் பார்த்துருக்குறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம நீங்களே போய் கூட கொஞ்ச நாள் பொறுத்து வாங்கியிருக்கலாம், வேதத்தை பற்றி கேள்விப்பட்டு. அதுதானே, வயதான பின்பு நம்மளே போய் கூட நம்முடைய வேதத்தை வாங்கியிருப்போம். முதல்ல அந்த வேத வாசிப்பு எப்படி நமக்கு அது ஆரம்பமாகுது அப்படின்னீங்கன்னா, வசனத்தை கேட்டு ஆர்வம் உள்ளவர்களாக நாம் மாறக்கூடிய அந்த வேலையில் இல்லையா. அதனால தான் பைபிள் மேலே தேவ வசனத்தை தனியாக இருக்கும்போது எடுத்து வாசிக்கணும், வேதத்தை இல்லை ஆராய்ச்சி செய்யணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்ட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் என்று வேத வசனம் சொல்லுது இல்லையா. ஆவியானவர் இருந்தால் தான் அதை எடுக்கணும், வாசிக்கணுன்ற அந்த ஆசையே ஒரு மனிதனுக்கு எப்படி உண்டாகும் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய மனதில் இடைப்பட்டு அவனை அந்த வசனத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடிய வேளையில் தான் அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாவதை பார்க்கிறோம். டாக்டர் மார்ட்டின் லூத்தர் முதலாக கிரேக்கு லத்தீன் மொழியிலிருந்து புதிய ஏற்பாட்டையும் எபிரேய மொழியிலிருந்து பழைய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்த அந்த மாபெரும் சீர்திருத்தவாதி, 1500களிலே வாழ்ந்த 1500 ஆரம்ப காலகட்டத்திலே வாழ்ந்த அவர், ஏற்குறைய 500 வருடங்களுக்கு முன்பாக அந்த சீர்திருத்தவாதி வேதத்தை தனது சொந்த மொழியிலே, ஜெர்மனி மொழியிலே மொழிபெயர்த்த அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது முதல்ல கொடுத்துருக்காங்க நமக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நான் வேதம் ஒரு பெரிய மரத்தை போன்றது, நான் ஒரு வருஷத்தில் 2 முறை முழுசும் வேதத்தை வாசித்து முடிக்கிறேன். அது எனக்கு ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் புதுமையான சில அர்த்தங்களை தருகிறதா என்று வேதத்தை ஒரு மரத்திற்கு அவர் ஒப்பிட்டோம், வேத வசனங்களை மரத்தில் உள்ள கிளைகள் இலைகளுக்கு அவர் ஒப்பிட்டோம் என்ன செய்கிறார் என்றால், அவர் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி பாடத்தின் முதல் பகுதியிலேயே டாக்டர் லூத்தர் எப்படி வேதத்தை நேசித்தார், எப்படி வாசித்தார் என்பதை குறித்து அந்த குறிப்பு அங்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒவ்வொரு முறை நான் வாசிக்கும் போது வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது அர்த்தம் இருக்குதா, இல்லை ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த வசனத்தில் இருந்து என்று நான் யோசித்து நான் வாசிக்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறார், அது எனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் அறிய நான் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு முறை ஒரு வருஷத்தில் 2 முறை என்ன பண்ணுவாராம், வேதத்தை முழுவதுமாக வாசித்து முடித்து விடுவாராம். இல்லைங்களா, தேவனோடு உள்ள உறவில் வளருதல்னு சொல்லும்போது வேத வசனங்களை நான் வாசிப்பதனால் மாத்திரமே
தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதிலும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையா, அது மாத்திரமல்லாமல் நான் தேவனோடுள்ள நெருங்கிய உறவில் வளருதலுக்கு வேதத்தை வாசிக்கிறது மிக மிக அவசியமாக இருப்பதை நம்மால் பார்க்க. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனாக நான் எவ்வளவு தூரம் வேதத்தை எடுத்து வீட்டில் வாசிக்கிறவனாக ஆராய்ச்சி செய்கிற ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் நன்றாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நேரம்னு கொடுத்துருக்காங்க. அது எப்போ வாசிக்கிறது? ஒரு சிலர் காலையில் எழுந்து என்ன பண்ணுவாங்க, வேதத்தை ஊக்கமாக வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எழுந்த உடனே வேலைக்கு போகணும், இன்னும் 15 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அதை வேகமாக வாசிக்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக வாசித்துட்டு என்ன செய்வாங்க, கடந்து போவதை நம்மால் பார்க்க முடியுது. அப்படி நீங்கள் வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. வேதத்தை வாசிப்பது என்றால் வேகமாக வாசித்து போகிறது. பிள்ளைகளை கூட நம்ம பரீட்சைக்கு என்ன சொல்லுவோம்னா படிங்கன்னு சொல்லுவோம், வாசிங்கன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. படிக்கிறதுனா அதை மனதில் இருத்தி கொள்ளும்படியாக இதை முழுவதுமாக ஏறக்குறைய மனப்பாடம் செய்கிறது பேர் தான் படிக்கிறது. வேதத்தை நாம் படிக்க வேண்டும், வாசிக்கக்கூடாது. வாசிக்கலாம் நேரம் இல்லாத நேரத்தில். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நேரம் இல்லாதபடினாலே வேலைக்கு செல்லக்கூடிய அந்த வேலைகளில் அவர்கள் வாசித்து விட்டு வேகமாக வாசித்து விட்டு கடந்து செல்வதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அதில் அர்த்தம் விளங்காமல் போகலாம். ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் சரி, தான் பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு சிறு பகுதியாக இருக்கலாம், 5 வசனம் 10 வசனம் இருக்கலாம், இல்லை ஒரு அதிகாரமாக இருக்கலாம், இல்லைன்றால் வேதத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம், இல்லைன்றால் வேதத்தில் ஒரு தலைப்பை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கலாம் இல்லையா. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய உள்ள அந்த உறவிலே நான் வளருகிற ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லையா. அவர் என்ன சொல்கிறாருன்றது அதன் மூலமாக தான் அவர் நம்மகிட்ட பேச முடியும். உடனே வேதத்தின் மூலமாக தான் அவர் என்ன பண்ண முடியும், நம்மகிட்ட பேச முடியும். அதில் இருக்கிற வார்த்தைகள் மூலமாக, ஆறுதலின் வாக்கு தத்துவங்கள், இல்லைன்னா ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி வந்தது, தீர்க்கதரிசிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்பதை குறித்த ஒரு ஆராய்ச்சியாக இருக்கலாம், அடிப்படை வேத கோட்பாடுகளாக இருக்கலாம் இல்லையா, ஓய்வு நாள் பள்ளிக்கூட வசனங்களாக இருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேத ஆராய்ச்சி வேதத்தை வாசிக்கணுன்றதுக்காக சில சபைகளில் போதவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஓய்வு நாள் பாடம் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் தெய்வீக ஆராதனைக்கு அவங்க மேலே போகிறதுக்கு முன்னால் அந்த இடைப்பட்ட வேளையில் அவங்க வாசித்து வர சொன்ன அந்த பகுதியிலேருந்து சில கேள்விகளை கேட்டு அந்த காங்கிரிகேஷன் என்ன பண்ணுவாங்க, விசுவாசிகளை ஊக்கப்படுத்துவாங்க. அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க பேர்களை எழுதி வைத்து கொண்டு ஒன்று அன்னைக்கு பரிசு தருவாங்க, இல்லை ஆண்டு இறுதியிலோ இல்லைன்னா ஒரு காலாண்டு இறுதியிலோ கொடுப்பாங்க. அதே போல் மனப்பாட வசனம், காலாண்டு மனப்பாட வசனங்களை சொல்லி என்ன செய்வாங்க, உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை வசனங்களை சொல்லி உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அந்த குடும்பமே சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை சபையிலே அந்த வசனங்களை அவர்களை சொல்ல செய்கிற அந்த வேளையில் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் எப்படி ஒரு மனிதன் இல்லைனால் ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அமையும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்ன செய்யும், பெருகும் என்று சொல்லி நான் பார்க்க தகுறாங்க. அப்போது நீங்கள் ஒன்று ஆராய்ச்சி செய்யும்போது வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. படிக்கிறதுனா ஏறக்குறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி, பைபிளை வாசிக்கலாம், தப்பு இல்லை, நேரம் இல்லாத நேரம் இருக்கும்பொழுது எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாள் பாடம் இந்த வாரம் என்ன வந்திருக்கு, கற்பனைகளை பற்றி வந்திருக்கா, அதாவது அடிப்படை விசுவாச கோட்பாடுகள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா, இல்லை 2ஆம் தர கோட்பாடுகள் செகண்டரி டாக்டரின்ஸ் ஏதாவது வந்திருக்கா, அதில் ரொம்ப ஆழமாக போனால் தான் விளங்குமா நமக்கு, அது என்னன்னு பாஸ்டர்கிட்ட கேட்போம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை எனக்கு என்ன பண்ணோம் நமக்கு இருந்தால்தான் அந்த தேவனோடு உள்ள உறவில் நாம் என்ன செய்ய முடியும், வளருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லையா. ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுதான் கொடுத்துருக்காங்க. நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், ஆண்டவர் இடத்துல அதை கேட்க சொல்கிறாங்க. இருதயம் உதடுகளினால் சேர்ந்து வாய்களினால் என்னை
கனம் பண்ணுகிறாள், ஒரு இருதயமோ விலகி இருக்கிறது அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை பாடுறப்போ இருதயத்தில் வந்து அவரை தேடணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது வசனத்தின் மேல் உள்ள ஆர்வம் இல்லை என்றால் ஒரு ஆராய்ச்சி பகுதி வேதத்தில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிக்காரமாக இருந்தால் அதில் நம்முடைய எண்ணம் என்ன பண்ணும், அதிகமாக ஈடுபட ஆரம்பிக்கும். அப்படிதானே? அப்போது இருதயம் வந்து தூரமாக விலகி இருந்தால் தான் வேதத்துக்கிட்ட வரமாட்டாங்க, வேதத்தை வாசிக்காமல் இருப்பாங்க. இதயம் இறைவனோடு ஒன்றித்திருக்கக்கூடிய அந்த வேளையில் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஆசையும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்ன செய்யும், பெறுகிறதை நாம் வந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறதாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த வாஞ்சை இருக்கக்கூடிய அந்த வேலை இல்லையா, நம்ம வந்து 21 நாள் தொடர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா தான் உங்கள் மனசில் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில். 21 நாளில் 3 வாரங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு திங்கட்கிழமை பாடத்தில் குறிப்பிட்ட இடம் நேரத்தை பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வேதத்தை வாசி ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை குடும்ப ஜெபம் செய்கிறதுக்குன்னு ஒரு இடத்துல ஒரு அறையை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம ஜெபம் நடத்தணும், ஓய்வு நாள் பள்ளிக்கூட பாடத்தை அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், அதில் உள்ள அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கணும். இல்லை மார்னிங் வாட்ச் ஒன்று இருக்குல்ல, நம்ம மணித்துளிகள் அதை எடுத்து வாசித்து அவங்களுக்கு நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 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 நேரத்தையும் ஒரு இடத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க வீட்டில் ஒதுக்கி வச்சுருப்பதை நம்ம பார்க்கணும் இல்லையா. தனி அறையாக இருக்கலாம், இல்லைனால் அறையின் ஒரு பகுதியாக அது இருக்கலாம் இல்லையா. மார்க் 1:35 நம்ம பார்க்கும்போது இயேசுவானவர் அதிகாலையில் இருட்டோட நேரப்பட வேலையில் எழுந்து அவர் என்ன செய்தார், அமைதியான ஒரு இடத்திற்கு சென்று அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படத்தக்கதாக. நான் அதை வாசிக்கிறவங்களுக்காக மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவகுமாரன் உலகத்தில் வந்த மனு அவதாரம் எடுத்து வந்தவர். அவரே என்ன பண்ணுறாரு, நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறார். ஒவ்வொரு நாளும் செய்ய போகிற அற்புத அடையாளங்களுக்காக, அவர் சந்திக்க போகிற மனிதர்களுக்காக, அவர் செய்ய போகிற பிரசங்கங்களுக்காக, அதிலிருந்து மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இல்லையா, நிறைய காரியங்களுக்காக அவர் ஜெபிச்சார். காலையில் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அந்த வல்லமையை மணிக்குலத்தினுடைய இரட்சகராக வந்த அவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்தாரா, ஜெபிச்சார். இந்த வேத வாசிப்பும் ஜபமும் ஒன்றா தொடர்ந்து வரக்கூடிய வேலையில் தான் என்ன செய்யும், அந்த குடும்பங்களில் என்றால் தனி மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகமாக ஆவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த தேவனோடு உள்ள உறவில் வளருகிறவர்களாக நான் வாசிக்கிறேன். ஏன்னா அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். இருட்டோடு காலையில் அதிகால வேத வாசிப்பு, வேதத்தை தியானம் செய்தல், ஜெபித்தல், அப்படிதானே இந்த காரியங்கள் வந்து மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருப்பது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் 1 நாளாகமம் 16:1 அவர் பார்க்கும் பொழுது மன்னிக்கணும், சங்கீதம் 27:8 தாவீது சொல்கிறாரு, என் முகத்தை தேடுகள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உமது முகத்தையே நான் தேடுவேன் என்று என் இருதயம் என்னிடத்தில் சொல்லிட்டு என்று அவர் சொல்லுகிறார். ஜபத்தில் தேடுறது வேத வாசிப்பினாலே இறைவனை தேடக்கூடிய ஒரு காரியம் இல்லையா. இதெல்லாம் சேரும் பொழுது அந்த தேவனோடு உள்ள உறவிலே வளருதல் என்ற இந்த காலாண்டின் தலைப்பு இருக்குது. இதெல்லாம் முக்கிய காரணிகளாக அமைவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட், க்ரோயிங் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் முக்கிய காரணிகள். வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது இல்லையா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இவைகள் மிக மிக அவசியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இதெல்லாம் அவர் செய்தார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 நாளாகமும் 16:11 பார்க்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத மிக தெளிவாக நமக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது
கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுகள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எப்படி தேடுறது? வேதத்தை வாசிப்பதினாலும் ஆராய்வதினாலும் ஜெபிப்பதினாலும் இல்லையா, அந்த உறவு நித்தமும் அவரை தேடுங்கள். அப்புறம் இன்னைக்கு திங்கட்கிழமை பாடத்தில் இன்னொன்று விசேஷமாக கொடுத்துருக்காங்க. இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஏசாமி போகிறாரு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. அந்த சம்பவம் நம்ம கூட லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. பிற்பகுதியில் என்ன செய்கிறாங்க, மரியாள் மகதலேனா மரியாள் உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஏசாமி பேச பேச அந்த வசனங்கள் வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு கால அக்காலத்தில் இருந்த வேதபார பரிசேயர் அதிகாரம் உடையவராக அவர் போதித்தார், உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்க. அவங்களுக்கும் ஆச்சரியமான ஆண் பார்த்து இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பேச பேச ரொம்ப கன்வின்சிங் வேர்ட்ஸ், மனமாற்றத்தை ஏற்படுத்தத்தக்கதாக, மகதலேனா மரியாள் மீண்டும் பாவத்திற்கு உட்படாமல் இருக்கத்தக்கதாக இல்லையா, 7 பிசாசுகள் பிடித்திருந்த அவளை குணமாக்கின அவர் பேச பேச அந்த வசனத்தை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மனமாறுதல் உண்டாவது. பாப்பா மார்த்தாள் என்ன சொல்கிறாங்க, நீ நிறையா வேலை இருக்குது, என் சகோதரி அனுப்புங்க அப்படின்றாங்க. அப்போது ஏசாமி சொல்கிறாரு, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அவர் சொல்லப்பட்டதாக. அதானே சொல்லுறாரு அந்த இடத்துல, பார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே என்று அவர் சொல்லத்தக்கதாக. அப்போது நம்ம வந்து இந்த வசனத்தை எவ்வளோ கவனமாக நம்ம கேட்கணும், வசனங்கள் சொல்லப்படும் பொழுது எவ்வளோ கவனமாக நம்ம இருக்கணும். சில நேரத்தில் கடைசி காலத்தில் கிடைக்காம போகலாம் தேவனுடைய வசனம். அப்படிதானே அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அதுதானே அப்போ நல்ல பங்கு இது. தேவனோடு உள்ள உறவில் வளர்வதற்காக வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் ஒரு நல்ல பங்காக நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது. நான் செவ்வாய்க்கிழமை பாடத்தில் நம்ம பார்க்கும்போது ஆழமான வேத ஆராய்ச்சி இல்லையா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு டாபிக் செகண்டரி டாக்டரின்ஸ் இருக்குது. நம்ம 2300 ஆப்பகல், ஏன்னா மரித்தோரின் நிலைமை, இயேசுவானவரின் 2ஆம் வருகை இல்லையா. சில டாக்டரின்ஸ் வந்து ரொம்ப ஆழம், இல்லை 1000 வருட அரசாட்சி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தானியல் 2ஆம் அதிகாரம், தானியல் 9ஆம் அதிகாரம், தானியல் 7ஆம் அதிகாரம், வெளிப்பட்ட விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசன பகுதிகள், இதெல்லாம் ஒரு செகண்டரி டாக்டரின்ஸில் வரும்போது கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டியது வரும் நம்ம அதை ஆராயும் போது இல்லையா. அப்போது இங்கே செவ்வாய்க்கிழமை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆழமான வேத ஆராய்ச்சி அப்படின்னு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கணும் இல்லையா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நேரம் செலவு பண்ண வேண்டியது வரும். நம்ம புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்றார் அவர். அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போன்னு சொன்னால், அந்த வேதத்தின் மேல் உள்ள வாஞ்சை அதிகமாக தான் அதெல்லாம் உட்காந்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்போம். அப்படி தானே. செகண்டரி டாக்டர்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும், விளங்காததை பாஸ்டர்கிட்ட கேட்கலாம், ஊழியக்காரர்கள் இடத்துல, இல்லை வேறு தெரிந்தவர்கிட்ட, கொஞ்சம் நன்றாக வேத வசனங்களை அறிந்தவர்களிடத்துல கேட்கலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, பிடிபட ஆரம்பிக்கும் சத்தியம். அப்படி தானே. ஆமாம், அதை நம்ம செய்யணும். அதை புதன்கிழமை பாடல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எதில் இருந்தால் நமக்கு கிடைக்கிறது, தேவனுடைய வசனத்தை ஆராய்வதிலிருந்து நமக்கு கிடைப்பதை நாம் பார்க்கணும். அப்படி தானே. இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஏசாயா 54 உங்களுக்கு வாசிக்கிறேன் நான் புதன்கிழமை பாடத்துலேருந்து. ஏசாயா திருவசன புத்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 4வது
வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் ஏசாயா மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். யார் எழுப்புறது நம்மளை? தேவன் என்ன செய்கிறாராம்? காலையில் எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல செவியை சாய்க்கும்படியாக கல்விமானின் நாவை எனக்கு அவர் தந்தருளினார். அவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்க. அப்போனா நம்ம வந்து இந்த அவரே எழுப்பார், நம்மளை தூங்க விட மாட்டார். சில நேரத்தில் தூக்கம் வராது நமக்கு, சில நேரத்தில் காலையில் இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு நீ வந்து வேதத்தை வாசிக்கணும், இல்லை ஓய்வு நாள் பாடத்தை இந்த வாரம் சபையில் நடத்துறதுக்கு ஆராய்ச்சி செய்யணும், எதற்கு இல்லைன்னு ஜெபிக்கணும், எதுக்காக ஒரு காரியத்துக்காக அவர் எழுப்புறாரு. தூக்கம் வராது சில நேரத்தில் நமக்கு, அப்படிதானே? அப்போனா அது எதுக்காக அந்த நேரம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஜெபிப்பதற்காகவே அந்த நேரத்தை ஆண்டவராக கண்டிமைகளை தூங்க விடாதவராக அவர் என்ன செய்கிறாரு? இடைப்படுகிறாரு. சில நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருப்போம், ஆனால் தூக்கம் வராது. தூங்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? கால்கள்லாம் நம்மக்கிட்ட, இந்த சரீரம் நம்மக்கிட்ட கெஞ்சும், கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு. ஆனால் அந்த கெஞ்சுதலுக்கு இடம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஏன்னா அவர் வந்து இதில் கெத்செமனே தோட்டத்தில் என்ன சொன்னார்? மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகம் உள்ளது என்று பலப்படுத்தினார் சீடர்களை, தூங்கி கொண்டிருந்தவங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன சில வீடுகளில் வந்து என்ன போர்டு எழுதி போடப்பட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற ஒரு போர்டு இருக்கும். அது ஒரு ஆறுதல் நமக்கு இல்லையா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்றால் அந்த வார்த்தை அங்கே அந்த போர்டு இருக்கும். அந்த வசன அட்டை போட அந்த வீட்டில் சவுத்தில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, அங்கே வசனம் சொல்லுகிறது, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். ஆறுதலின் வாக்கு தத்தங்கள் இல்லையா? கல்விமா காலைதோறும் என்ன செய்கிறாரா? எழுப்புறார். தூங்க விடாமல் ஜெபம் பண்ணு இல்லையா? இவ்வளோ பேர் கேட்டாங்களே, ரெக்வஸ்ட்டு, ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு, ஜெபம் பண்ணு. என்ன கற்றுக்கொள்வதை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் இல்லையா? அவருக்கு வந்து அவர் ஜெபம் பண்ணார் இல்லையா? கடைசி நேரத்தில் கூட இங்கே மார்க் 1:35 வாஸ்தவம். நம்ம அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து நேரப்பட வேலையிலே வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணார். முழு இரவு ஜெபம் செஞ்சார். ஆனால் முழு இரவு ஜெபமும் பண்ணியிருக்கார். லூக்கா என்ற சுவிசேஷத்தில் வருது. முழுவதும் ஒரு மலையின் மேல் ஏறி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். இது வந்து உங்களுக்கு இந்த காலாண்டு தலைப்புப்படி தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் இதெல்லாம் சில காரியங்கள், அடிப்படை காரியங்கள். நான் புதன்கிழமை பாடத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த காரியங்கள் நம்ம மறக்காமட்ட செய்யணும், அதை செய்ய வேண்டும். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்புறம் வியாழக்கிழமை பாடல் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது வசனங்கள், அப்படிதானே? இவ்வளோ இனிமையாக இருக்கிறது அப்படின்றார். அது சங்கீதத்தில் வந்து 19ஆம் சங்கீதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வேத வசனங்கள் தரும் ஆறுதல்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு வாக்கு தத்தமாக. அப்படிதானே? நாள் ஆக ஆக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் பின்வாங்காட்டா கூட டிஸ்டன்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகும். வேதத்தை படிக்க நேரம் இருக்காது, ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? இதெல்லாம் வந்து தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய சாத்தானுடைய செயல்கள். மெதுவாக சோர்வை ஏற்படுத்துதல் இல்லையா? அவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்தில், 19ஆம் அதிகாரம் சங்கீதத்தில், அதிகாரம் அல்ல 19ஆம் சங்கீதத்தில், கர்த்தருடைய வேதம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவது பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைநிற்கிறதுமாக இருக்கிறது இல்லையா? 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவைகள் பொன்னிலும்
மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாயும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. எவ்வளோ ஆறுதலின் வசனங்களை நம்ம படிக்கிறோம், வீடுகளில் அந்த போர்டில் இருக்கிறத பார்க்குறோம். புது வருஷம் வந்தால் நம்ம இந்த வாக்குத்தத்த அட்டைகளை பகிர்ந்து கொள்கிறோம். வாக்குத்தத்த வசனங்களை நாம் அட்டைகளாக போட்டு கொடுக்குறோம் பிறருக்கு. இப்படிதான் எத்தனையோ காரியம் நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த வருஷத்து நடுவில்லாம் அதை டெய்லி கொஞ்சம் ஆராய்ச்சியில் இருக்கணும். நம்ம அந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் தேவனுடைய வசனத்தோடு கூட. அப்படி தானே? போன வாரம் வந்து நம்ம வேதாகமத்தின் பங்குன்ற தலைப்பு. இந்த வாரம் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, வேதத்தை ஆராய்வது எப்படி, நேரம் சமயம், எந்தெந்த தலைப்பில் ஆராய்ச்சி செய்யலாம். ஓய்வு நாள் பாடம். ஓய்வு நாள் பாடத்தில் ஒரு பக்கத்தில் வந்து ஏறக்குறைய 10 வசனம் தான் இருக்குது. அதை வாசித்து தியானித்தாலே போதும். நம்ம அதுதான் அந்த ஓய்வு நாள் பள்ளிக்கூடம்னு அந்த இதுவே நம்ம கொடுத்துருக்காங்க, வேதத்தை பற்றி படிக்கணும் இல்லையா. அவர் சொல்லுகிறார், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது இல்லையா. இனிமையான தேவனுடைய வார்த்தைகள். டாக்டர் லுத்தர் சீர்திருத்தம் செய்யறதுக்கு முன்னால் ரோமைய திருச்சபையில் தான் அவர் போதகராக இருந்தார். அவர் அதுலேயே பிறந்து அந்த பள்ளிக்கூடத்திலே படித்து கேத்தலிக் இன்ஸ்டியூட்லேயே பட்டம் பெற்று அது பிடி முடித்து, அதுக்கப்புறம் எம்டி மாஸ்டர் இன் டிவினிட்டி முடித்து, டிடி டாக்டர் இன் டிவினிட்டி முடித்து, அவர் அந்த சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதான் அந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வேதாகமத்தையே அவர் கண்டுபிடிக்கிறார் லைப்ரரியிலேருந்து. அந்த அவருடைய பல்கலைக்கழகம், விட்டன்பர்க் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அந்த பல்கலைக்கழகம். அப்போ தான் முதல்ல பைபிளையாக அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சு சங்கீதங்கள்லேருந்து அருமையான வசனங்களை எடுத்து அவர் அருமையாக பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு ஜெர்மனி தேசத்தின் பல பகுதிகளிலேருந்து அவர் பிரசங்கம் பண்ணுற அந்த இடங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னா அங்கே போவாங்க, ஜனங்க வருவாங்களாம். செய்யலாம். அவருடைய சீர்திருத்தம் ஏன் வெற்றி பெற்றது அப்படின்னீங்கன்னா, ஒன்று வேதத்தை அடிப்படையாக கொண்டு, இன்னொன்று வந்து கிளர்ஜினா என்னது, பாஸ்டர்ஸ் அவர் மனம் திரும்ப வைக்க ஆசைப்படல. பட் he got the support of the believers. ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னீங்கன்னா, அவருக்கு அவங்கள மனம் திரும்ப வைக்க பார்த்தார். அவர் அவங்கள சேர்த்துக்கிட்டார். அதனால அவருக்கு ப்ரொடெக்ஷன் இருந்தது. முன்னால் இருந்தவங்களாம் ஏன் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா, ஜான் ஜெரோம், ஜானஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிளர்ஜிஸுடைய, அதாவது பாஸ்டர்ஸுடைய சப்போர்ட்டை, பாதிரியார்களுடைய சப்போர்ட்டை தேடினாங்க. அதனால் அவங்களால வெற்றி பெற போதும். என்ன பாதிரியார்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு ஊரில் என்ன ஒரு 10 பேர் இருப்பாங்களா? இவர் அப்படி கிடையாது. ஊரே திரண்டு வந்து அவர் சத்தியத்தை என்ன பண்ணுச்சு, கேட்டுச்சு அவர் பிரசங்கம் பண்ணது. அவங்க அத்தனை பேரும் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அதுதான் வந்து அவர் அந்த ரிஃபர்மேஷன் வந்து திரைவிட் ஓவர் கத்தோலிசிசம் அப்படின்னா அது காரணம் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவருடைய நீ வந்து பாதிரியார்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம், ஏசாமிகிட்ட நேரடியாக மன்னிப்பு கேட்கலாம், டைரக்ட் அக்சஸ் வித் காட் என்று சொல்லுவார். இறைவனோடு நேரடியான தொடர்பில் நீ மன்னிப்பு கேட்டால் போதும், கேட்க வேண்டாம், பாவ மன்னிப்பு சீட்டு வாங்க வேண்டாம் இல்லையா. வசனங்களையே அடிப்படையாக கொண்டு அவர் பண்ண பிரசங்கங்கள், விசேஷமாக சங்கீத புத்தகங்களிலிருந்து எடுத்த ஒரு பிரசங்கங்கள், இதெல்லாம் மக்களை வந்து ரொம்ப தூரம் கவர்ந்ததுனால அதை அந்த சீர்திருத்தம் வந்து வெற்றி பெற்றது. லுத்தர் செஞ்சது. அவர் சாகவும் இல்லை. அதனால முன்னால் உள்ளவங்களாம் அதை ஃபெயில்டு இந்த ரிஃபர்மேஷன். சரியான சத்தியத்தை சொன்னாங்க, ஆனால் அது அவங்களே ஏன் கொல்லப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் போனதுதான் காரணம். லுத்தர் அப்படி கிடையாது. 2 பக்கமாக பிரிஞ்சிச்சு இல்லையா. வடக்கு ஜெர்மனி, தெற்கு ஜெர்மனி 2 பிரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் முழுதும் கேத்தலிக் பிரின்சஸ், கேத்தலிக் பீப்புள், இன்னொரு பக்கமாக ப்ரொட்டஸ்டன்ட். 30 வருஷமாக யுத்தம் நடந்தது. பெரிய பெரிய கலகங்களுக்கு அப்புறம் தான் சாமி மேலுள்ள விசுவாசம், மரியாதை வணங்க வேண்டான்றதெல்லாம் அது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கே அநேக ஆண்டுகள் அவஸ்தப்பட்டாங்க அவங்க லுத்தரன் மிஷனரிங்க. இப்படி ஆண்டுடைய கிருபையினால் சத்தியம் வந்து வெளிப்பட்டு இன்றைக்கு நாம் எல்லாரும் அதை எடுத்து நம்முடைய மொழிகளிலே வாசிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார். தமிழ்நாட்டில் வந்து தமிழில் மொழிபெயர்த்ததும் ஒரு லுத்தரன் மிஷனரி தான், ஜீகன் பால், நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. தமிழை படித்து அப்போது அந்த உறவில் வளருதல், பிரார்த்தனை செய்வோம்.
மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்திரராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ சுவாமி, நாங்கள் இன்றைக்கு வாசித்த வண்ணமாக வேதத்தை எப்படி ஆராய்வது என்ற தலைப்பிலே நாங்கள் தியானித்து பார்த்தோம். உம்மோடுள்ள உறவிலே நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் வேத வசனங்களை எப்படி ஆராய்ச்சி செய்வது என்பதை குறித்தோம். அதன் தலைப்புகளில் ஆராய வேண்டுமா, இல்லை என்றால் தின வாசிப்பின் மூலமாகவா, இல்லை என்றால் ஆழமான சத்தியங்களை, இரண்டாம் தர கோட்பாடுகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்வதனாலா, ஓய்வு நாள் பள்ளிக்கூட வசனங்களை வாசிப்பதனாலா, புஸ்தகத்தை தியானிப்பதனாலா, ஆழமான கருத்துக்களை நாங்கள் எப்படி ஆராய்வது, உம்மோடு உள்ள உறவிலே நிலைத்திருப்பது எப்படி, வேதத்தை ஆராய்வதன் மூலமாக, செபிப்பதன் மூலமாக என்பது குறித்து நாங்கள் தியானிக்கத்தக்கதானி செய்து தயவுக்காக நன்றி. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கடைசி வரையிலே நாங்கள் கடைபிடித்து நிலை நின்று உங்களுடைய ராஜ்யம் வரும் வரையில் அநேகரை உங்களுடைய சத்தியத்திற்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்மைப்படுத்துவோம் உங்களுடைய பாதப்படியில். இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.